இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க, அமைஞ்சிருச்சு. ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. ஒரு ஜெல்லான மாதிரி ஒரு கூட்டணியாக அவங்க செயல்படுற மாதிரி வெளித்தோற்றத்தில் தெரியல. ஒருவேளை உள்ள அப்படி இருக்கோ, என்ன நிலவரம்? ஜெல் ஆகல. தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுறது. தமிழ்நாட்டில் யாருக்குமே பிஜேபியை பிடிக்கல, இதுதான் உண்மை. அதுதான் திமுகவோட பலம். இந்த கூட்டணி ஜெல் ஆகலன்றது ஒரே உதாரணம். பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது விஜய் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்து கொண்டே இருப்பது. ரெண்டும் பெரிய கட்சிகள். பாஜக இந்தியாவில் 17 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்குது, மத்தியில் ஆட்சியில் இருக்குது. அதிமுக 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி. இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் கூட ஆகல, அந்த கட்சியை வான்னு வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடுறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்காங்கன்றது நம்ம இதிலிருந்தே தெரிந்து கொண்டு விடலாம். இன்னைக்கு கூட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஜூன் 5ஆம் தேதி வியாழக்கிழமை ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணார். காலையில் அவரை போய் துக்ளக் எடிட்டர், அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைததுரசாமியும் பார்த்துருக்காங்க. ப்ரெஸ் மீட்டு ராமதாஸ் கேன்சல் பண்ணியிருக்காரு. அன்போனி ராமதாஸை பார்க்குறதுக்கு வந்தவர். அந்த சந்திப்பு ரெண்டு தரப்புக்கும் மகிழ்ச்சியாக இல்லை என்று தான் செய்திகள் வருகின்றன. டாக்டர் அன்புமணி ராமதாஸிடம் ராமதாஸ் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. அப்பப்போ ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். எடப்பாடி பழனிசாமியை நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க, பிஜேபி கூட போயிடலாம், எடப்பாடி ஒத்துக்கல, இப்படி ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ எல்லாரும் பிஜேபி கூட கூட்டணி போகிறது நல்லது. தலைவர்கள் பிஜேபியோட போகிறத விரும்புகிறாங்க, தொண்டர்கள் விரும்பலை. அந்த பல்ஸ் எடப்பாடிக்கு தெரிஞ்சதால தான் அவர் போகாமல் இருந்தார். அவரை கடைசி நேரத்தில் ப்ரெஷர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அதுக்கான வேலையை அதிமுக கொடுக்குது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பாமக ஏடிஎம்கே பிஜேபிக்கு போல, விஜயும் போலன்னா வர எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் போகிறதுல அசம்பிளியில் ராமதாஸுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது. திமுக கண்டிப்பாக போக முடியாது. எப்படி போவார்? இல்லை, சில செய்திகள்லாம் வருது, அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போக மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. விசிகா வெளியில் போயிடும். ஸோ ராமதாஸுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபிக்கு தான் போய் ஆகணும். இன்றைக்கி மகனை அவர் விமர்சிக்கிறது காரணம் அன்றைக்கி பிஜேபியோட போனான்றது ஓகே, அது ஒரு காரணம். மெயின் ரீசன் அது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி குடும்பத்துக்குள்ள விஜயோட பாடு ரொம்ப திண்டாட்டம். அவர் எந்த பக்கம் போகிறான்றது அவரால் ரொம்ப சுலபமாக முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா அவர் ரெண்டு தரப்பு ஓட்டையும் உடைக்கிறாருன்னு போது 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. அப்போ அதை அவர் எதிர்கொள்ளணும். இதுதான் சிக்கலே இருக்குது. திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் 26 விஜய், அதிமுக கூட கிடையாது. ஏன்னா அவர் ஓட்டை உடைக்கிறார், கணிசமாக உடைக்கிறார். அவர் ஜெயிக்க முடியாது, ஆனால் திமுக வெற்றி அவரால் சிதைக்க முடியும். ஆப்போசிட்டில் ஜெல்லே ஆகாத ஒரு கூட்டணி. அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த கூட்டணி அண்ணாமலை முடிஞ்சு போனாங்க. அதை அவர் சலசலப்பை ஏற்படுத்தலாம் ஒழிய அவருக்கு ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது. இல்லை சார், கூட்டம்லாம் அவருக்கு கூட்டம் வரும். சிவாஜி கணேசன் கூட வராத கூட்டம் நீங்கள் பார்த்து இல்லை. சினிமாக்காரன் போனால் கூட ஏகப்பட்ட கூட்டம் வரும். கூட்டத்தை வச்சுலாம் இட போடாதீங்க. இல்லை அண்ணாமலை ஒரு 2% ஓட்டு இருக்குமா, அதை வச்சு என்ன பண்ணுது? சரி 3% வச்சுக்கோங்க. ஸோ அது இந்த கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வராது. இவங்க தோத்தாங்கன்னாலும் ஜெயிச்சாங்கன்னாலும் அதுக்கு அண்ணாமலை காரணம் இல்லை. அண்ணாமலையால் பிஜேபியை அவர் தலைவராக இருக்கும்போது நாசம் பண்ண மாதிரி வெளியில் போன பிறகு இந்த கூட்டணியை நாசம் பண்ண முடியாது. தலைவராக இருக்கும்போது நாசம் பண்ண அவர் தான் நாசம் பண்ணார். அந்த பழைய அலையன்ஸ் அவங்களோட 24 19 அலையன்ஸ் இருந்ததுன்னா அவங்க குறைஞ்சது 12 14 சீட் அடிக்கிறாங்க. ஆனால் வாக்கு சதவீதத்தை ஏற்றிருக்காருல பாஜக வளர்ச்சி. அதை வச்சு என்ன பண்ணுறது? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி. வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க, அமைஞ்சிருச்சு. ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. ஒரு ஜெல்லான மாதிரி ஒரு கூட்டணியாக அவங்க செயல்படுற மாதிரி வெளித்தோற்றத்தில் தெரியல. ஒருவேளை உள்ள அப்படி இருக்கோ, என்ன நிலவரம் சார்? ஜெல் ஆகலை. அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆகலை. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. கீழே ஏடிஎம்கே கேடர்ஸ் மத்தியில் 70% மேலே கேடர்ஸ் இந்த கூட்டணியை எதிர்க்கிறாங்க. கீழே அது ஒத்திசைவு இல்லை. தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. அவங்களோட ஒரே நம்பிக்கை இன்னும் 9 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதுக்கு முன்னால் ஒரு 6 மாதம் பீரியடில் டிசம்பர் ஜனவரியில் இந்த கவர்மெண்ட் இன்னும் அன்பாப்புலராகவும் அப்போ கன்வின்ஸ் பண்ணிடலாம், பழகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ ஈஸியாக இல்லை. அது இந்த கூட்டணி ஜெல் ஆகலன்றது ஒரே உதாரணம். பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது விஜய் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்து கொண்டே இருப்பது. ரெண்டும் பெரிய கட்சிகள். பாஜக இந்தியாவில் 17 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்குது, மத்தியில் ஆட்சியில் இருக்குது. அதிமுக 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி. இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் கூட ஆகல, அந்த கட்சியை வான்னு வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடுறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்காங்கன்றது நம்ம இதிலிருந்தே தெரிந்து கொண்டு விடலாம்.
அதனால தான் அவங்க முயற்சிகள் பலதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஜூன் 5ஆம் தேதி வியாழக்கிழமை ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணார். காலையில் அவரை போய் துக்ளக் எடிட்டர், அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் குருமூர்த்தியும் சையத் துரைசாமியும் பார்த்துருக்காங்க. ப்ரெஸ் மீட்டை ராமதாஸ் கேன்சல் பண்ணியிருக்காரு. அன்புமணி ராமதாஸை பார்க்குறதுக்கு வந்தவர். அந்த சந்திப்பு ரெண்டு தரப்புக்கும் மகிழ்ச்சியாக இல்லை என்று தான் செய்திகள் வருகின்றன. டாக்டர் அன்புமணி ராமதாஸிடம் ராமதாஸ் முகம் கொடுத்து கூட பேசவில்லை என்று நியூஸ் 18 செய்தி சேனல் கார்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த அலையன்ஸை காப்பாற்றணுன்னா புதுசாக ஏதாவது கட்சிகள் உள்ளே வரணும். பாமகவும் இல்லைன்னா, ஏன்னா தேமுதிக இன்றைக்கி திமுக பக்கம் நகர ஆரம்பிச்சிடுச்சு. அதிமுகவும் பிஜேபியும் மட்டும் போச்சுன்னா வாஷ் அவுட் ஆகிடும். திமுக அமோகமாக 200 சீட்டு, ஸ்டாலின் சொல்கிற 200 சீட்டு அடிச்சுடுவாங்க. அதனால் பாமகவையாவது உள்ளே கொண்டு வந்தால் தான் சமாளிக்க முடியும்னு பிஜேபி நினைக்குது. அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆகலை, அது ரொம்ப பலவீனமாக இருக்குது, டேக் ஆஃபே ஆகலைன்றது தான் கள யதார்த்தம். ஏன் சார் இன்னும் வேறு கூட்டணி கட்சிகள்லாம் உறுதி செய்யாமல் இருக்காங்க? அதிமுக கூட தனியாக இருந்து, பாஜக கூட தனியாக இருந்தவங்க கூட இந்த கூட்டணி அமைஞ்ச பிறகு அதை வரவேற்றோ, நாங்கள் அங்கே தான் இருக்கணும், இன்னும் போகாமல் ஒரு வாழ்த்து சொல்லாமல் ஏன் இருக்காங்க? வாழ்த்துலாம் எப்படி சொல்லுவாங்க? என்ன பேச்சு இது? கல்யாணமாக பண்ணிக்கிறாங்க வாழ்த்து சொல்லிக்கிறது. அது எல்லாமே இது கான்ட்ரவர்ஷியலான ஒரு அலையன்ஸ். பிஜேபியை பற்றி பேசாத பேச்சு பேசிட்டு அலையன்ஸுக்கு 2 மாதம் முன்னால் வரைக்கும் எஸ்டிபிஐ மாநாட்டிலலாம் போய் கலந்துக்கிட்டு 26 இல்லை 31, 36, 41 எப்பயும் பிஜேபியோட அலையன்ஸ் இல்லைன்னு பேசிட்டு எடப்பாடி பழனிசாமி இப்போ போய் பிஜேபியோட சேர்ந்தார்னா கீழே எப்படி ஏதாவது ஜெல்லாகும்? தமிழ்நாட்டில் யாருக்குமே பிஜேபியை பிடிக்கல, இதுதான் உண்மை. அதுதான் திமுகவோட பலம். தெருவில் இருக்க ஒரு லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபின்னு சொல்லுவோம். இதில் போய் யாராவது பிஜேபியோட கூட்டணி சேருவாங்களா? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சேர்ந்துருந்தால் கூட அது பாமக ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்ததுன்னா ஒரு 9-10 சீட்டு ஜெயிச்சிருக்கும். அது கடைசியில் ராமதாஸ் அன்புமணியை பிஜேபி அந்த பக்கம் நகர்த்திட்டு போயிடுச்சு. இன்றைக்கி போய் பிஜேபியோட அதிமுக சேருதுன்னா கீழே ஜெல் ஆவலன்றதான் என்னுடைய பாயிண்ட். தேமுதிகவை இன்றைக்கி ராஜ்யசபா சீட்டு கொடுக்காமல் அந்த பக்கம் தள்ளிட்டாங்க. இவங்களோட 2019 அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா கூட அது ஓரளவு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். நான் சொல்கிறது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசம், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஸ்ட்ராங் அலையன்ஸாக இருந்திருக்கும். இன்றைக்கி அதுவும் இல்லை. விஜயும் ஒரு பக்கம் ஓட்டை உடைக்கிறாருன்னா ஈஸியாக திமுக 200 சீட் அடிக்கும். அதனால் இந்த அலையன்ஸ், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ், அமித்ஷா அவசரமாக அனௌன்ஸ் பண்ண அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை. அதிமுக என்ற தொண்டர்கள் மத்தியில் தனிமைப்பட்டு கிடக்கிறது. ஏடிஎம்கேல 70% மேலே தொண்டர்கள் இந்த அலையன்ஸை விரும்பலை. நிர்வாகிகள் தண்ணி குடிக்கிறாங்க, பல்ட்டி அடிக்கிறாங்க, குட்டிக்காரணம் போடுறாங்க தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. கீழே அந்த அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்றது தான் உண்மை. இந்த அலையன்ஸுக்கு முன்னாடி அப்பப்போ ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். எடப்பாடி பழனிசாமியை நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க, பிஜேபி கூட போயிடலாம், எடப்பாடி ஒத்துக்கல, இப்படி ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ எல்லாரும் பிஜேபி கூட கூட்டணி போகிறது நல்லது. தலைவர்கள் பிஜேபியோட போகிறத விரும்புகிறாங்க, தொண்டர்கள் விரும்பலை. அந்த பல்ஸ் எடப்பாடிக்கு தெரிஞ்சதால தான் அவர் போகாமல் இருந்தார். அவரை கடைசி நேரத்தில் ப்ரெஷர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அதுக்கான வேலையை அதிமுக கொடுக்குது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாமக ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகல, விஜயும் போகலன்னா வாஷ் அவுட். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வாஷ் அவுட், படுதோல்வியை சந்திக்கும். இங்கே யாருக்குமே பிடிக்கல பிஜேபியை. ஏடிஎம்கே மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்திருக்கிறது, மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்திருக்கிறது. இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாது, கண்டிப்பாக ஜெல் ஆகாது. இல்லாட்டி எதுக்கு குருமூர்த்தி ஓடி போய் ராமதாஸை வீட்டில் பார்க்குறாரு? இருக்கிற ஒரே ஹோப்பு பாமகவும் இல்லைன்னா இவங்க கதை என்ன? 0.43% இருக்க ஒரு சின்ன கட்சி தேமுதிக, அதை கூட அலையன்ஸில் வைக்க முடியலன்னா ஏடிஎம்கே யார் வருவாங்க? கூட்டணி கட்சி தேமுதிகவை கூட உங்கள் அலையன்ஸில் வச்சுக்க முடியலன்னா உங்கள்கிட்ட யாரும் வருவான்? இல்லை சார், ஆனால் கூட்டணியில் தான் இருக்குன்னு ஏடிஎம்கே சொல்லுது. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்லணும்ல. அந்த அம்மா அழகாக மூக்க வச்சாங்கல்ல, நாங்கள் ஜனவரியில் தான் தெளிவுபடுத்தோன்னு. கல்யாணம் பண்ணுறோன்னா 2 பேரும் சொல்லணும். நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்னொரு தரப்பு முடிவு பண்ணலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதனால் இன்றைக்கு அதிமுக தனிமைப்பட்டு கிடக்கிறது. சேராத இடம் சேர்ந்து இன்று அவர்கள் படாத பாடுபட்டு வஞ்சத்தில் வீழ்ந்தார்கள். வஞ்சத்திலெல்லாம் வீழல, சேராத இடம் சேர்ந்து அவர்கள் நிர்பந்தத்தால் இன்றைக்கி படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் சேராத இடம் சேரணும்? இவங்களுக்கெல்லாம் தெரியும்ல. பிரச்சனை இருக்குங்க, தனிப்பட்ட முறையில் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. அந்த 6 மந்திரிகள் பிஜேபியோட போகணும்னு சொன்னது எப்படி தனிப்பட்ட நிர்பந்தங்கள் காரணமோ, அதே மாதிரி எடப்பாடி போய் சேர்ந்ததும் தனிப்பட்ட நிர்பந்தங்கள் தான். கொள்கையாவது வெங்காயமாவது. நாடு முழுவதும் இன்றைக்கி பிராந்திய கட்சிகள் எப்படி பிஜேபி கிட்ட அடி பண்ணிச்சதோ அந்த மாதிரி அதிமுக அடி பண்ணிச்சிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், அமலாக்கத்துறையோட ரேடாரில் 8 மந்திரிகளுக்கு மேலே பழைய மந்திரிங்க இருக்காங்க. எடப்பாடி கவர்மெண்ட்டில் நடந்த பழைய தவறுகள், பல தவறுகள். இன்றைக்கி எப்படி ஒவ்வொரு கட்சியாக சிவசேனாலேருந்து, அஜித் பவார் கட்சியில், சரத்பவார் கட்சியிலேருந்து ஒவ்வொன்றா பலியாகிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் அதிமுக பலியாச்சு, பாமக பலியாகி கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி பலி ஆகிடுச்சு. பாமக ஆல்ரெடி பலி ஆகிடுச்சுல்ல.
ராமதாஸுக்கு ஒன்றும் பிஜேபியோட போகக்கூடாதுன்றதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. என் டேர்ம்ஸில் போகணும். மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, உள்ளுக்குள்ளே பிரிச்சுக்கிறதுல சண்டை, வேறு ஒன்றும் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. இன்றைக்கும் என்டிஆர் நான் இல்லைன்னு வாயை திறந்து ஏன் ராமதாஸ் சொல்ல மாட்டேன்றார்? இல்லை, அவரு தான் சொல்லிட்டாரு, என் கை காலில் விழுந்து தான் அவங்க. அது பழைய கதைங்க, நல்லா கவனிங்க. என் காலில் விழுந்தாங்க, கையில் விழுந்தாங்க, மகளும் மருமகனும், அதெல்லாம் அந்த கதைலாம் பழைய கதை. இன்றைக்கி நிர்பந்தத்தால் தான் பிஜேபிக்கு போகணுன்றாரு. ஏடிஎம்கே தான் என்னோடய நேச்சுரல் சாய்ஸ், எல்லாம் கரெக்ட். இதை சொல்லிட்டு ஸ்ட்ரைட் கொஸ்டின், நீங்கள் என்டிஏல இன்றைக்கி இருக்கீங்களா இல்லையா, அதுக்கு இப்போ பதில் சொல்ல முடியாது. ராமதாஸுக்கு பிஜேபியோட போகிறது ஒன்றும் சிக்கல் இல்லைங்க. இந்த எலெக்ஷனில், போன எலெக்ஷனில் அவர் உண்மையிலேயே அதிமுக தான் விரும்பினார். ஏன்னா அவர் ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்டு உண்டு அவருக்கு, ராமதாஸுக்கு. அன்புமணிக்கு அது கிடையாது. அதனால தான் ராமதாஸ் ஏடிஎம்கே அலையன்ஸை விரும்பினார். போயிருந்தால் ஒரு 3 சீட்டு பாமக ஜெயிச்சிருக்கோம். இன்றைக்கி மோடி கிட்ட அவங்களுக்கு ஒரு ஹோல்டு கிடச்சிருக்கும். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறதுக்கு காரணம் அவங்க பிஜேபியோட போய் வாஷ் அவுட் ஆனது. வர எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் போகிறதுல அசம்பிளியில் ராமதாஸுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது. திமுக கண்டிப்பாக போக முடியாது. எப்படி போவார்? இல்லை, சில செய்திகள்லாம் வருது, அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போக மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. விசிகா வெளியில் போயிடும். விசிகாவை ஸ்டாலின் இழக்க விரும்ப மாட்டார். 3 எலெக்ஷனில் அவங்க கூட நின்று இருக்காங்க. தேர்தல் அணி மாறுற பாமகவோட விசிகாவை ஒரு நாளும் ஒப்பிட முடியாது. 19, 21, 24. ஆனால் வட மாவட்ட அமைச்சர்கள் பாமக விரும்புவாங்க. ஜாதி பாசத்தில் விரும்புவாங்க. ஜாதி பாசத்தில் அவங்க விரும்புவாங்க. நான் சொல்கிறது, ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போனால் கண்டிப்பாக விசிகா வெளியேறும். விசிகா வெளியேறினால் திமுகவின் நம்பகத்தன்மை சிதையும். ஸ்டாலின் ஒருபோதும் அந்த தவறை செய்ய மாட்டார். ஸோ ராமதாஸுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபிக்கு தான் போய் ஆகணும். இன்றைக்கி மகனை அவர் விமர்சிக்கிறது காரணம் அன்றைக்கி பிஜேபியோட போனான்றது ஓகே, அது ஒரு காரணம். மெயின் ரீசன் அது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே வேறு சிக்கல்கள் இருக்குது, வேறு பல சிக்கல்கள் இருக்குது. அதிகாரம் தன் கையில் இருக்கணும் ராமதாஸ் விரும்புகிறார். மகன் கொடுக்க மாட்டேன்றார். இதுதான் பிரச்சனை. புரிஞ்சுக்கோங்க நல்லா. இன்றைக்கி ஒன்றும் ராமதாஸ் ஒன்றும் பிஜேபிக்கு எதிரானவரெல்லாம் கிடையாது. நான் என்டிஏல இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு குருமூர்த்தியை பார்க்குறாரு? குருமூர்த்தி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். குருமூர்த்திக்கு என்ன இதில் வேலை? குருமூர்த்திக்கு இதில் வேலை இருக்குனாலே இங்கே பிஜேபி ஹோல்டு இருக்குன்னு தானே. இல்லை சார், ஒரு பெரிய மனிதர். ஸோ அவர் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க. யார் சொன்னால் கேட்பாங்க சார்? ஏடிஎம்கேக்குள்ளே ஸ்பிளிட் வரும்போதே அவர் தானே பேசுகிறார். யார் பெரிய மனிதர் சொல்லுங்கள்? குருமூர்த்தி. அது உங்கள் பார்வை. இந்த வேலைக்கு பேர் என்ன தெரியுமா? இப்போ அசிங்கமான பேர் இது. ஒன்றும் பத்திரிகையாளனாக இருந்தால் நீ பத்திரிகையாளனாக இருக்கணும், ஆடிட்டராக இருந்தால் ஆடிட்டராக இருக்கணும். ரொம்ப கேவலமான காரியம் இதெல்லாம். வாயை திறந்து நம்ம சொல்லக்கூடாது, கண்ணியம் கருதி. பார்ப்ப நேயர்கள் புரிந்து கொள்ளட்டும். யார் பெரிய மனிதர், யார் சிறிய மனிதர் என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே இருக்க குழப்பத்தையும் 2 அரசியல் கட்சிகள் இடையில் உள்ள குழப்பத்தையும் தீர்த்து வைப்பது என்பது வேறு. ஒரு சித்தாந்த பின்புலம் கொண்ட ஒருவர் இந்த மாதிரியான காரியங்களை செய்வது என்பது வேறு. எனவே ஒரு தனிநபர்களை பற்றி நம்ம பேச தேவையில்லை. அவங்க யாராவனா இருந்துட்டு போட்டோம். அவர்கள் பெரிய மனிதர்களா சிறிய மனிதர்களா என்பதை மக்கள் முடிவு பண்ணட்டும். அவங்க செய்கிற காரியத்துக்கு என்ன பேருன்றதையும் மக்களே முடிவு பண்ணட்டும். நம்ம அந்த கேவலமான வார்த்தைகளை சொல்ல விரும்ப வேணாம். நான் விரும்பலை. அவரை மாதிரி ஒரு கேரக்டருக்கு ராமதாஸ் ஸ்பேஸ் கொடுக்குறாருன்னு அங்கே என்ன அர்த்தம்? இப்போ திமுகக்குள்ளே எவ்வளோ உட்கட்சி பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொல்கிற நபர் அங்கே காம்ப்ரமைஸுக்கு போவாரா? விடுவாங்களா? ஆப்போசிட்டில் இருக்காங்கல்ல. இல்லை, அதை தான் சொல்கிறேன். பெரிய மனுஷன்னா அங்கேயும் வரணும்ல. நீ செய்கிற காரியத்துக்கு பேர் காம்ப்ரமைஸ் கிடையாது, அதுக்கு வேறு பேர். அது ரொம்ப அசிங்கமான பேர். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, அத்தகைய ஒரு நபரை, ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் அவருக்கு ராமதாஸ் ஆடியன்ஸ் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? பிஜேபியோட போகிறது இன்றைக்கி ராமதாஸுக்கு பிரச்சனை இல்லைங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேறு எங்கே போவார் அவர்? ஏடிஎம்கே பிஜேபிக்கு தான் போய் ஆகணும். திமுக கூட்டணிக்கு சத்தியமாக வர முடியாது 26. எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த தேர்தலில் வேணால் பார்க்கலாம். 26 வர முடியாது. சிக்கல் மகனுக்கும் அப்பாவுக்கும் தனிப்பட்ட தனிமனித உறவுகள் சார்ந்த சிக்கல். வேறு சில விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் இருக்க சிக்கல், அவ்வளோதான். சரி, அதனால் அவங்க ஏடிஎம்கே கூட்டணியை இன்னும் உறுதி செய்யாமல் வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுக்கும் ஏடிஎம்கே பிஜேபி ஸ்ட்ராங்காக இல்லை ஜெல்லாகலைங்கிறதும் எப்படி? அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிஜேபியோட ஏடிஎம்கே போனதை ஏடிஎம்கேல 70% தொண்டர்கள் விரும்பலை. பிஜேபியில் 100% விரும்புகிறாங்க. அவங்களுக்கு என்ன? இன்றைக்கி தமிழ்நாட்டில் தீண்டத்தகாத கட்சி பிஜேபி. யாராவது பிஜேபியோட சேர்றதை விரும்புகிறாங்களா? பெரிய கட்சிகளில் நான் சொல்கிறேன். பிஜேபியோட சேர்றானான்னு சந்தேக பார்வைதெல்லாம் பார்க்குறாங்க. போன எலெக்ஷனில் எவ்வளோ கூட்டணி சேர்ந்து அதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த அசம்பிளியை பேசுங்க. வேறு வழி இல்லாமல் தானே போனாங்க போன எலெக்ஷன்லையுமே. அதனால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆகலை. எப்படியாவது பாமகவை உள்ளே இழுக்கணும். உடஞ்ச பாமகவை இழுத்தா பிரயோஜனம் இல்லைன்னு பாமக ஒன்றிணைஞ்சு வச்சுருக்கணுன்றாங்க. பாமக ஒன்றா இருந்தால் ஏடிஎம்கே தவிர எங்கேயும் போக முடியாது. அது அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் சார், இப்போது திமுக கூட்டணி மக்கள் நல கூட்டணி இணைஞ்ச போது நிறைய போராட்டங்கள் செஞ்சாங்க சேர்ந்து. அப்போ நிறைய ஜெல்லாச்சு. தலைவர்கள் மேடையில் தோன்றி ப்ரைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரே கருத்தை நோக்கி பேசிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றிணைச்சது.
ஸோ அந்த மாதிரி பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்து போராட்டங்களை நிகழ்வுகளை நடத்தும்போது ஆட்டோமேட்டிக்காக தொண்டர்கள் சிங்க் ஆகிட்டு போகிறாங்க. சத்தியமாக ஆகாது. இங்கே பிஜேபி யாருக்கும் பிடிக்கல. சராசரி அதிமுக தொண்டனுக்கு பிஜேபியை பிடிக்கல. இதுதான் உண்மை. நான் ஏதோ உசுப்பி விட்றேன்னு நினைக்காதீங்க. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. உண்மையாக சொல்கிறது மட்டும்தான் என் வேலை. நான் பொய் பேசலை, இட்டு கட்டி பேசலை, எனக்கு இருக்க அஜெண்டா வச்சு பேசலை. எனக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது. திமுக செய்கிற தப்பையும் நான் தோல் உரிச்சு தான் காட்டுறேன். திமுகவை என்ன மாதிரி இன்றைக்கி விமர்சிக்கிறவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான். இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இருமாப்போடு சொல்ல முடியும். அதிமுக பிஜேபி கூட்டணி கீழே ஜெல்லாவில் அதுக்கு அதிமுக கிட்ட 70% மேலே தொண்டர்கள் வெறுக்கிறாங்க இந்த கூட்டணின்றது உண்மை. தனிப்பட்ட முறையில் அதிமுக தலைவர்கள் பேசும்போது இதை ஒப்புக்கொள்கிறார்கள். தொலைக்காட்சி விவாதங்களில் மேடையில் பேசும்போது கூட்டணி ஆதரித்து பேசுகிறாங்க, பிரமாதமாக இருக்குன்றாங்க. விவாத மேடை முடிஞ்சு கீழே இறங்கணுன்னே தனிப்பட்ட முறையில் அதிமுக தலைவர்களும் அதிமுக சார்பு நிலையில் பேசக்கூடியவங்களும் நீங்கள் சொல்கிறது உண்மை, கீழே ஜெல்லாவில் ரொம்ப கஷ்டப்படுறோம், கன்வின்ஸ் பண்ண முடியலன்றாங்க. இது சத்தியம். இதை நான் யாரையும் போட்டு கொடுக்கறதுக்காகவோ யாரையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகவும் நான் சொல்லலை. நான் உண்மையை சொல்கிறேன். என்ன தான் வழி சார்? அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எக்கடா கிட்ட போகிறாங்க 2 பேரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் என்ன நடக்கிறதுன்னு மக்கள் மன்றத்தில் கமெண்ட்ரி கொடுக்கறது மட்டும்தான் உங்கள் வேலை. இப்போ என்ன ஆகும்? வெல், பாமக பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒருங்கிணைந்த பாமகவை கொண்டு போய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் சேர்த்து தேமுதிகவையும் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் சேர்த்து நான் சொன்ன அந்த குட்டி கட்சிகள் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்தாங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் சாத்தியம். அப்படி இல்லைன்னா விஜயும் தனியாக நிற்கும் பட்சத்தில் 4 முனை போட்டி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியிலையும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. கூட்டணி ஜெல்லாவில் சிறிய கட்சிகள் கூட அவங்க பக்கம் வரல அப்படின்னா டிஎம்கே அலையன்ஸ் கேக் வாக் குறைஞ்சது 175 சீட் 180 சீட் அடிப்பாங்க. ஸோ அப்போ விஜய் ஆப்ஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியம் சார், ரொம்ப முக்கியம். விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போகாமல் தனியாக நின்னாருன்னா கண்டிப்பாக டிஎம்கே அலையன்ஸுக்கு வந்து சரிவு இருக்கும். ஆனால் டிஎம்கே அலையன்ஸ் கேப்சர் பண்ணிவிடும் பவரை. தனிப்பட்ட முறையில் திமுக 118 மேஜிக் நம்பர் வரலாம், வராமல் போகலாம். ஆனால் அவங்க அலையன்ஸுக்கு அதிகமான சீட்டு கிடச்சிடும். விஜய் தனியாக நின்னா விஜய் எப்படி யோசிப்பார்னு ஒன்று இருக்குல்ல, அது அவரோட சிக்கல். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது அவர் catch 22 சுச்சுவேஷன். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போனாருன்னா அவர் கொடுக்கக்கூடிய வேலை இருக்குது. அவர் வந்து தன்னோட தனித்தன்மை இழந்து போவார். ஆனால் போகலைன்னா அதுக்கும் ஒரு வேலை கொடுக்கணும். எலெக்ஷனில் டிஎம்கே பிஜேபி 2 பேரையும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஒரு பக்கம், டிஎம்கே ஒரு பக்கம், 2 பேரையும் அவர் ஃபேஸ் பண்ணணும். இங்கே ஆளுங்கட்சி, இங்கே திமுகனா அங்கே ஏடிஎம்கே பிஜேபி, இங்கே ஸ்டேட் போலீஸ்னால் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட், 2 பேரையும் எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ விஜயோட பாடு ரொம்ப திண்டாட்டம். அவர் எந்த பக்கம் போகிறான்றது அவரால் ரொம்ப சுலபமாக முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா அவர் 2 தரப்பு ஓட்டையும் உடைக்கிறாருன்னு போது 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. அப்போ அதை அவர் எதிர்கொள்ளணும். இங்கே தான் சிக்கலே இருக்குது. திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் 26 விஜய், அதிமுக கூட கிடையாது. ஏன்னா அவர் ஓட்டை உடைக்கிறார், கணிசமாக உடைக்கிறார். அவர் ஜெயிக்க முடியாது, ஆனால் திமுக வெற்றி அவரால் சிதைக்க முடியும். ஆப்போசிட்டில் ஜெல்லே ஆகாத ஒரு கூட்டணி. அதாவதுங்க ஓட்டு 4 பக்கத்துலேயும் செதறுதுங்க. நான் சொல்கிறேங்க, மறுபடியும் சொல்கிறேங்க, திமுக தோற்றுன்னு நான் சொல்லலை. விஜய் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய சவால்னும் போது ஜெயிச்சா பிரயோஜனம் இல்லை. ஸ்டாலினுக்கு 118 சீட்டு ஜெயிக்கணும். இன்றைக்கி 135 இருக்குது, 118 ஜெயிக்கணும். 2006 கருணாநிதி ஜெயித்த மாதிரி 96 சீட்டு அல்லது 100 சீட்டு குறைஞ்சி வந்தீங்கன்னா கூட்டணி கட்சியெல்லாம் இன்றைக்கி அமைதியாக இருக்க மாதிரி அன்றைக்கி இருக்க மாட்டாங்க, ஆட்சியில் பங்கு கேட்பாங்க. 2006 திமுக வெளியிலேருந்து ஆதரித்த மாதிரிலாம் ஆதரிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டாங்க. அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க. கூட்டணி அரசு அமையும். கூட்டணி அரசு அமைஞ்சதுன்னா ஸ்டாலினுக்கு தினம் தலைவலி, ஹேண்டில் பண்ணவே முடியாது. விஜய் கேம்பில் என்ன மூட் இருக்குது சார்? இல்லை, அவங்க யதார்த்தத்தை விஜய் கட்சியில் இருக்க ஒரு நண்பர்கள்கிட்ட அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க யதார்த்தம் புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. தனியாக வந்துடும், ஆட்சியை பிடிச்சிடுவோம்ல, வாய்ப்பே கிடையாது. 15% வரைக்கும் ஓட்டை உடைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். பிரசாந்த் கிஷோர் சொன்னது உண்மை தான். 15லேருந்து 20%னாருன்னா மினிமம் 15% ஓட்டை அவங்க உடைப்பாங்கன்னு நம்புகிறேன். அது யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்த போகுது? ஏடிஎம்கேக்கும் ஏற்படுத்த போகுது, பிஜேபிக்கும் ஏற்படுத்த போகுது. மேபி ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. 4 முனை போட்டி வந்துன்னா என்னுடைய ஹஞ்ச், என்னுடைய உள்ளுணர்வு, முதல் முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை சந்திக்கும். விஜய் வந்துட்டார்னா இந்த பக்கம் ஏடிஎம்கே பக்கம் ஸ்வீப். யாருக்கு? ஏடிஎம்கே பிஜேபி விஜய் அலையன்ஸ். ஆட்சி மாற்றம் உறுதி, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஃபேக்ட் விஜய் பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்துருந்தாங்கன்னா 200 சீட் அடிச்சிருப்போம். 200 சீட். பிஜேபி இல்லாமல் 180. பிஜேபி இல்லைன்னா தான் கூட நிறையா கிடைக்கும், பிஜேபி இருந்தால் குறைவாக கிடைக்கும். பிஜேபி இருந்தால் அவங்களுக்கு அது நெகட்டிவ், அது 2 + 2 0. பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே விஜய் பாமக குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்தாங்கன்னா 180 சீட் குறையாமல் அடிப்பாங்க, உறுதியாக சொல்ல முடியும். நான் ஆனால் பாஜகவோட தான் கூட்டணி வச்சுட்டாங்களே. அதுதானே சார் சிக்கல். இப்போ
இப்போ அதுலேருந்து வெளியில் வரவும் முடியாது அவங்களால. ஒரு விஷயம் ஒன்று ஓடிட்டு இருக்கு சார். பிஜேபியை வந்து எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுருவாரு நவம்பர் டிசம்பருக்கு மேலே. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 26 தமிழக அரசியல் முற்று பெற போகிறது கிடையாது. 26 ரிசல்ட் எப்படி வேணால் போகலாம். ஸ்டாலின் ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றலாம், ஸ்டாலின் தோற்று வீட்டுக்கு போகலாம், எடப்பாடி ஜெயிக்கலாம், எடப்பாடி மறுபடியும் தோல்வியை தழுவலாம். ஆனால் 3 வருஷம் அதுக்கப்புறம் மோடி கவர்மெண்ட் டெல்லியில் தான் இருக்குது. எடப்பாடி ஜெயித்தாலும் அமித்ஷாவை ஃபேஸ் பண்ணணும், தோத்தாலும் ஃபேஸ் பண்ணணும். இந்த துரோகத்தெல்லாம் பிஜேபி அனுமதிக்காது. அந்த தைரியமும் எடப்பாடிக்கு வராது. மக்களும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. 10 வருஷம் 1 வருஷம் கூட இருந்துட்டு கடைசி நேரத்தில் நீ வெளியில் வந்தனா நீ ஒன்றும் புனித பசுவாக மாறிட மாட்டேன். ஆனால் விஜய் வரணும். அதாவது பிஜேபியோட சேர்ந்ததால் எந்த வாக்கு வங்கியெல்லாம் வெளியில் போச்சோ அதை திரும்ப கேப்சர் பண்ணுறதுக்கு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் வெளியில் வந்துடுவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தானே? வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு. கரெக்ட். அப்படி வந்தீங்கன்னாலும் இழந்ததை பெற முடியாது. இது பச்சை சந்தர்ப்பவாதம்னு தெரியும் எல்லாருக்கும். இல்லை விஜய் டிமாண்ட் அப்படி வைக்கிறாங்கன்னா விஜய் தான் நான் சொல்ல வரேன். விஜய் டிமாண்ட் எப்படி வேணால் வைக்கலாம். ஆனால் நீ அதுக்காக வெளியில் வந்தீங்கன்னா நீ எதை அடையணும்னு நினைக்கிறியோ அல்லது எதை இழந்ததை பிடிக்கணும்னு நினைக்கிறியோ அது உனக்கு கிடைக்காது. 10 மாதம் அலைன்ஸ்ல இருந்துட்டு கடைசி 2 மாதம் வெளில வந்தீங்கன்னா அப்படிலாம் சிறுபிள்ள விளையாட்டு இல்லைங்க அரசியல். இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க பாஜக இல்லாமல் விஜய் ப்ளஸ் ஏடிஎம்கே ப்ளஸ் குட்டி. அது எப்போ நீ சேராமல் இருந்தீங்கன்னா சேர்ந்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஒன்றும் அதை தான் சார் சொல்கிறேன். ஓகே. இந்த கடைசி நேரத்தில் எடப்பாடி வெளியில் வந்துருவார்ன்றதெல்லாம் அபத்தமான கருத்து. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், they have to swim together or they have to sink together. ஒன்றா அவங்க நீந்தணும், இல்லைன்னா ஒன்றா மூழ்கணும். அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த நிலைமைக்கு 2 பேர் வந்துட்டாங்க. உன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்றதான் அவங்க கதை. இதில் கூட பாமகவும் இழுத்து போட்டுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கலாம். ஆனால் விஜய் இந்த அலையன்ஸ்க்கு வந்தாருன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. இவ்வளோத்துக்கு பிறகும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் விஜய் ஜாயின் பண்ணார்னா இவங்க பாமக தேமுதிக குட்டி கட்சிகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தட் வில் பி a tough fight and ஆட்சி மாற்றமே வந்துவிடும். அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த கூட்டணி அண்ணாமலை முடிஞ்சு போன கதை. அவர் சலசலப்பை ஏற்படுத்தலாம் மொழி, அவருக்கு ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது. இல்லை சார், கூட்டம்லாம் அவருக்கு கூட்டம் எல்லாருக்கும் வரும். சிவாஜி கணேசன் கூட வராத கூட்டம் நீங்கள் பார்த்து இல்லை. சினிமாக்காரன் போனா கூட ஏகப்பட்ட கூட்டம் வரும். கூட்டத்தை வச்சுலாம் இட போடாதீங்க. அண்ணாமலை வந்து அது அவர்கிட்ட இருக்கக்கூட சோஷியல் மீடியா ஆர்மியை வச்சு அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அது எலெக்ஷன் வரைக்கும்லாம் ஓடாது. பிஜேபிக்குள் அண்ணாமலை ஓரம் கட்டுப்பட்டு விட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவரால் பெரிய பாதிப்பு அதிகம் 26 ஏற்படுத்த முடியாது. இல்லை சார், வெளியில் பிஜேபி ஆதரவாளர்கள் வெளியில் அண்ணாமலை சப்போர்ட்டராக இருக்காங்க. பிஜேபிக்கு மொத்தம் 8% ஓட்டு தான். அதில் அண்ணாமலை ஒரு 2% ஓட்டு இருக்குமா? அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? சரி 3% வச்சுக்கோங்க. அதாவது பணம் இருந்ததுன்னா கொஞ்சம் புத்தி இருந்தால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை யூஃபோரியாவை கிரியேட் பண்ணலாம். அதை தான் அண்ணாமலை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது இந்த கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வராது. இவங்க தோத்தாங்கன்னாலும் ஜெயிச்சாங்கன்னாலும் அதுக்கு அண்ணாமலை காரணம் இல்லை. ஓகே, இந்த கூட்டணி தோக்கலாம் அல்லது ஜெயிக்கலாம், எது நடந்தாலும் அதுக்கு அண்ணாமலை காரணம் கிடையாது. அண்ணாமலையால் பிஜேபியை அவர் தலைவராக இருக்கும்போது நாசம் பண்ண மாதிரி வெளியில் போன பிறகு இந்த கூட்டணியை நாசம் பண்ண முடியாது. தலைவராக இருக்கும்போது நாசம் பண்ண அவர் தான் நாசம் பண்ணார். அந்த பழைய அலையன்ஸ் அவங்களோட 24 இல்லை 19 அலையன்ஸ் இருந்ததுன்னா அவங்க குறைஞ்சது 12லேருந்து 14 சீட் அடிக்கிறாங்க. 2019 அலையன்ஸ் அவங்களுக்கு 24 கண்டினியூ ஆயிருதுன்னா அந்த பழைய அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஎம்கே பிஜேபி டிஎம்டிகே அத்தனை குட்டி கட்சிங்க லெட்டர் பேட் பார்ட்டிஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக 10லேருந்து 12 சீட் வரைக்கும் அடிக்கிறாங்க. ஆனால் வாக்கு சதவீதத்தை ஏற்றிருக்காருல பாஜக வளர்ச்சி. அதை வச்சு என்ன பண்ணுறது? அது அப்போ தான் லேட்டாக புரியுது பிஜேபி ஹைகமாண்டுக்கு. அதனால தான் நகர்த்திட்டாங்க. அவர் அவ்வளோ பெரிய சாதனையாளர்னா எதுக்கு அவர் நகர்த்திட்டு நைனாரை கொண்டு வராங்க? ஏடிஎம்கேக்காக. ஏன் ஏடிஎம்கே கேட்குது? ஒரு 10 எம்எல்ஏ வேணும் அப்படின்னு நினைக்கலாம்ல. கஷ்டம். உங்கள் பழைய அலைன்ஸ் இருந்ததுன்னா நிலைமை வேறு. ஆனால் அண்ணாமலையால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அண்ணாமலை will have nil impact on this. தனி கட்சி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவர் கெடுக்கிறாருன்னு. இல்லை சார், தனி கட்சியை ஆரம்பிக்கிற பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்குன்னு சார். அதெல்லாம் மித்து சார். அதெல்லாம் யாரோ தனி கட்சி 1000 பேர் தனி கட்சி வச்சுருக்கோம். நாளைக்கு நினச்சா அவர் ஆரம்பிக்கலாம். ஸோ வாட்? அடுத்து என்ன? ஓட்டு என்ன வரும்? பிஜேபி பெருசா அண்ணாமலை பெருசா? நீங்கள் சொல்லுங்கள். கட்சி தான் பெருசுன்னு அவங்களே சொல்லுவாங்க. எந்த தனிநபரை விட கட்சி பெருசு, எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனால் சார், தனிநபர்களும் முக்கியமான. தனிநபர் இல்லைன்னா கட்சி இல்லைங்க. இந்த அண்ணாமலை பிஜேபி இல்லைன்னா அவர் யார்? அண்ணாமலைக்கு முன்னாலேயும் பிஜேபி இருந்தது, அண்ணாமலைக்கு பின்னாலேயும் பிஜேபி இருக்கும். எப்போ வளர்ந்துச்சுன்னு ஒன்று காட்டுறாங்க. வளர்ந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்துச்சு. வாக்கு சதவீதம் கூடி இருக்கலாங்க. அது வளர்ச்சியாக வீக்கமானது போக போக தான் தெரியும். மீடியாவில் எவ்வளோ காட்டு. அதாவது மீடியாவில் நீங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கிறதாலே வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் அதை தான் சொல்கிறேன். வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பேசுபடு பொருளாக பிஜேபியை மாற்றினார். அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. அவர் கெடுக்கிறார் நல்லா தெரியுதுல. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அவர் கெடுக்கிறார் என்பது நன்றாகவே தெரிகிறது. அதை அவங்க லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் நகர்த்திட்டாங்க. ஒருவேளை சார் அண்ணாமலையினுடைய அந்த செயல்பாடுகள் இங்கே ஜெல்லாகிறத தடுக்குதோ? இல்லை அந்த லெவலுக்கு போகல. அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏடிஎம்கேல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஏடிஎம்கே வாக்காளர்கள் மத்தியில், ஏடிஎம்கே கேடர்ஸ் மத்தியில் இந்த கூட்டணி ஜெல்லாகாமல் இருக்கிறதுக்கு அண்ணாமலை காரணம் கிடையாது. ஓவராலாகவே பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ்
ஏடிஎம்கே கேடர்ஸுக்கு பிடிக்கல. அது அடிப்படையில் ஒரு மத சார்பற்ற கட்சி. அதனால் அவங்களுக்கு இது பிடிக்கல. மோடி அரசாங்கத்தோட பாலிசிஸ் பிடிக்கல, மோடி பிடிக்கல, பிஜேபி பிடிக்கல. அதனால் அது கீழே ஜெல்லாவில் தலைவர்கள் அவங்க சுயநலத்துக்காக கட்சியை அடகு வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதிமுகன்ற மாபெரும் கட்சியை அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பிஜேபி கிட்ட கட்சியை அடகு வச்சுட்டாங்க. கட்சி கீழே ஓட் பேங்க் ஜெல் ஆகலை. ஆனால் சார் இது நிறைய ஒரே ஒரு கேள்வி, ஏடிஎம்கே ஒரு சாஃப்ட் இந்துத்துவ டோனு எடுக்கும் அப்படின்னு ஒரு வாதம் வைப்பாங்க. டிஎம்கே அளவுக்கு அவங்க ரொம்ப இது பேச மாட்டாங்க, கொள்கையெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் நிற்பாங்கன்னு ஒரு டோன் எப்பயுமே சொல்லுவாங்கல்ல. அப்போது நேச்சுரலாக தொண்டர்கள் ஜெல்லாகிறதுல என்ன பிரச்சனை இருக்கும்? ரொம்ப தவறான பாதை. ஏடிஎம்கே சாஃப்ட் இந்துத்துவா, திமுக பகுத்தறிவு பகலவன்கள். வேலை கையில் பிடிச்சிட்டு நின்னது யார்? எடப்பாடியா நின்னார்? ஸ்டாலின் தானே நின்னார் வேலை கையில் பிடிச்சிக்கிட்டு. ஆனந்த விடனுக்கு கொடுத்த பேட்டியில் என் கட்சியில் 90% இந்துக்கள்னு சொன்னது யார்? எடப்பாடியா சொன்னார்? ஸ்டாலின் தானே சொன்னார்? முருக பக்தர்கள் மாநாடா ஆன்மீக விழாவா அரசாங்க பணத்தில் ஒரு இந்து கடவுளோட நிகழ்ச்சியை நடத்தினது யார்? எடப்பாடியா நடத்தினார்? திமுக தாங்க சாஃப்ட் இந்துத்துவா, அண்ணா திமுக கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மித்து, மக்களை குழப்புற வேலை. இது ஒரு மோசடி பேச்சு. வாக்குகளுக்காக திமுக எதையும் செய்யும். வேல் யாத்திரையை தடை விதித்தார் எடப்பாடி. முருகன் வேல் யாத்திரை போகும்போது தண்ணி குடித்தாங்க. பல பகுதிகளில் தடையை நீக்க மாட்டேன்ட்டார். திருத்தணியில் அவங்க கட்சி மாநாட்டில் தேர்தல் நெருக்கத்தில் வேலை கையில் பிடிச்சிட்டு நின்னது ஸ்டாலின் தான் நின்னார். எடப்பாடியா கையில் வேலை வாங்கினார்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். என் கட்சியில் 90% இந்துக்கள்னு எடப்பாடி எங்கேயாவது பேட்டி கொடுத்தாரா? ஸ்டாலின் கொடுத்தாரு. என்னங்க பேசுகிறீங்க? அது எல்லாத்தையும் விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி அரசாங்க செலவில் முருகர் மாநாடு நடத்துனாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மோசடிங்க அது. அரசு பணத்தை ஒரு மத நிகழ்ச்சிக்கு செலவு பண்ணக்கூடாதுன்றது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தோட விழுமியம். நாளைக்கு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பண்ணுவியா? ப்ராஃபட் முகமதுக்கு பண்ணுவியா? அறநிலையத்துறை இதுக்கு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயில் சொத்துக்களை பராமரிப்பதற்குத்தான் அறநிலையத்துறை, மத நிகழ்ச்சிகளை ஊக்குவிப்பதற்கு அல்ல. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒத்த பைசா நீ மதத்துக்கோட வளர்ச்சிக்காக செலவு பண்ண முடியாது. ஜெயலலிதா பண்ணலை, எம்ஜிஆர் பண்ணலை, கருணாநிதி பண்ணலை, எடப்பாடி பண்ணலை. பிஜேபி எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அதை பண்ணது திமுக அரசு தான் பண்ணுச்சு. எதை வச்சு நியாயப்படுத்துறீங்க நீங்கள்? இல்லை, கடந்த காலங்களில் ஜெயலலிதா செயல்பாடுகள் இல்லவே இல்லை. அரசு பண்ணலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா தன்னுடைய சொத்துக்களை, நகைகளை, பணத்தை கொடுத்துருக்கலாம். அண்ணா திமுக கட்சி கொடுத்துருக்கலாம். அரசு பண்ணலை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஒரு மத சார்பற்ற அரசு. இந்து சமய அறநிலையத்துறை என்பது சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, முருகர் வழிபாட்டுக்கு மாநாடு நடத்துறதில்லை. எப்பேற்பட்ட ஒரு பிழை, வரலாற்று பிழை, எப்பேற்பட்ட ஒரு சரிவு. இந்து வாக்குகளை கவர்றதுக்காக தானே சாஃப்ட் இந்துத்துவாக மாறினது திமுக அரசு. திமுக கூட இல்லை, திமுக அரசு. இதில் அண்ணா திமுக சாஃப்ட் இந்துத்துவா, திமுக பகுத்தறிவு பகலன்ற மாதிரியான மன்னிக்கணும் முட்டாள்தனமான ஒரு வாதம் எதுவுமே இருக்க முடியாது. ஓகே சார், அப்போ ஒட்டுமொத்தமாக ஏடிஎம்கே பிஜேபிங்கிறது அலைன்ஸ் கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆகலை. எஸ் சார், அதான் சார் என்னுடைய பார்வை. சார் ஆகுமா? வாய்ப்பு குறைவு சார், வாய்ப்பு குறைவு. ஏன்னா திமுக அதை குறி வச்சு அடிக்குது. பிடிக்கல சார். தமிழ்நாட்டில் பிஜேபியை யாருக்கும் பிடிக்கல. திமுக அடிக்குதா? திமுக அந்த 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 ஆர்குமெண்ட்டை வச்சு அடிக்கிறாங்க அவங்க. ஆனால் நான் ஒன்று ஒத்துக்கிறேன். அதாவது பழைய அலைன்ஸ் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா ஒரு எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், ஒருத்தர் விடாமல் ஒன்று சேர்க்கணும். ப்ளஸ் இந்த கவர்மெண்ட் இன்னும் 10 மாதத்தில் இன்னும் அன்பாப்புலராகி போகணும். பெரிய தவறுகள் ஏதாவது இந்த கவர்மெண்ட்டில் நடக்கணும், கள்ளக்குறிச்சி மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடக்கணும். அப்போ போட்டி கடுமையானதாக மாறும், மிக கடுமையானதாக மாறும். ஆனால் அப்போ கூட விஜய் ஃபேக்டர் வெளியில் இருக்கிறது. அது ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான் எனக்கு தோணுது. ஸோ புதுசாக இன்னும் அன்பாப்புலர் ஆகிற வேலை நடக்கணும். நிறைய நடக்குது, நடக்கும்ன்ற நான் இப்போயே இருக்குதுங்க. கீழே ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக இருக்குதுங்க. அது மீடியா பபிளில் இந்த கவர்மெண்ட் ஓடுது. அதை அறுவடை பண்ணுறதுக்கு அதிமுகவுக்கு முடியல. அவங்களால அதை அறுவடை பண்ண முடியல. அந்த நெரேட்டிவை செட் பண்ண முடியல. மீடியாவால் அதனால் முன்னெடுத்துகிட்டு போக முடியல. மீடியாவே திமுக காலடியில் உட்காந்துருக்கு. அங்கே டெல்லி மீடியா மோடி காலடியில் உட்காந்துருக்க மாதிரி இங்கே ஸ்டாலின் காலடியில் தமிழ்நாடு மீடியா உட்காந்துருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய ஊடகங்களின் தமிழ்நாடு பிரிவுகளும் திமுக காலடியில் உட்காந்துருக்கு. அதுதான் திமுகவோட மிகப்பெரிய பலம். பிஜேபியும் மோடியும் ஹிந்துத்துவமும் தான் திமுகவோட பலம், திமுகவோட சாதனைகள் அல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அறுவடை பண்ண முடியல ஏடிஎம்கேவால்? அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். என்ன ஏன் கேட்குறீங்க? இந்த நிலைமைக்கு அவங்க ஏன் வந்தாங்க? கொள்ளை அடிச்சிங்கன்னா கட்சியில் பிஜேபி கிட்ட தான் நீ போய் சரண்டர் ஆக. இந்தியா பூரா இந்த 11 வருஷங்களில் எல்லா பெரும்பாலான பிராந்திய கட்சிகள் பிஜேபி காலடியில் ஏன் விழுந்து கிடக்குன்னா, அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க நிறைய தவறு செய்கிறார்கள். தவறு செய்ய மோடி அரசு அவர்களை
ஊக்குவிக்கிறது, தூண்டுகிறது. பதவி போனோன்னா அதை காரணமாக வச்சு அவர்களை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வராங்க. இதுதான் சிவசேனாக்கு நடந்தது, இதுதான் பவார் கட்சிக்கு நடந்தது, இதுதான் அதிமுக நடந்தது, இதுதான் இன்றைக்கி பாமக நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் நாளைக்கு திமுகவுக்கு நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.